தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ரயில் பயணத்தில் மரணமடைந்த தமிழக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ரயில் பயணத்தில் மரணமடைந்த தமிழக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது. திமுக மைனாரிட்டி ஆட்சி அமைத்தது. கருணாநிதி முதலமைச்சரானார். அவரது அமைச்சரவையில் மதுரை மத்திய தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்ட பிடிஆர் பழனிவேல்ராஜன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். பிடிஆர் பழனிவேல்ராஜன் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பிடி ராஜன் அவருடைய மகன் ஆவார். இவர் திமுகவின் வழக்கறிஞர் அணி செயலாளராக செயல்பட்டு வந்தார். மேலும் இவர் 5 ஆண்டு காலம் தமிழக சட்டசபையின் சபாநாயகராகவும் இருந்தார். 2006ஆம் ஆண்டு திமுக மீண்டும் ஆட்சி அமைத்த போது பிடிஆர் பழனிவேல்ராஜன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஆலயங்களில் பரிவட்டம் கட்டும் முறையை அமைச்சரானவுடன் ஒழித்தார். இவர் அமைச்சர் பதவியேற்று 1 வாரம் கழித்து சொந்த ஊருக்கு திரும்பினார். அவர் சென்னையிலிருந்து ரயில் மூலமாக மதுரைக்கு கிளம்பி வந்தார். விடியற்காலை மதுரையை ரயில் வந்தடையும் பொழுது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது. அவர் ரயிலிலேயே மரணமடைந்தார். அவரை வரவேற்பதற்காக திமுகவினர் மாலைகளுடன் சால்வைகளுடன் ரயில் நிலையத்தில் காத்திருந்தார்கள். ஆனால் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் ரயில் மதுரையை வந்தடைந்த பொழுது காலமாகிவிட்டார். திமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய சோகமாக இருந்தது. அவரது உடல் அன்று மாலை தகனம் செய்யப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு கருணாநிதி வந்து அஞ்சலி செலுத்தினார். பிற்காலத்தில் அவரது மகன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 2 முறை மதுரை மத்திய தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரயில் பயணத்தில் மரணமடைந்த தமிழக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம்.